Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான சாட் ரெசிபி, தட்டு முறுக்கு சாட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் டைம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு முக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நானும் எங்கள் வீட்டில் செய்வேன் அடிக்கடி. எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால செஞ்சு சாப்பிடுவேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸி, ரொம்ப சிம்பிள், அப்புறம் ஹெல்தி கூட. நம்ம எல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் சேர்க்க போகிறோம்ல, அதனால ரொம்ப ஹெல்தி. நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம், தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் ஒன்றும் அன்ஹெல்தி இல்லை. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா மட்டும் நீங்கள் வீட்டிலே தட்டு முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படி டைம் கிடைக்கல அப்படின்னா தட்டு முறுக்கு மட்டும் வெளியே வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் நானும் வெளியே வாங்கியிருக்கேன் ரெடிமேடாக. இதே நான் ஈவினிங் டைமில் இஃப்தார் டைமில் ஸ்நாக்ஸாக இது சாட் எடுத்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் முக்கியமாக பீட்ரூட், கேரட், குக்கும்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தழை, பச்சை மிளகா, வெங்காயம், இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவில் சால்ட், உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதோ மசாலா ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாஃப் லெமன்னா குயிஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா சட்பட்டாக பிடிக்கும்னா, கொஞ்சம் புளிப்பு காரம் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி புளிப்பு பிடிக்காது அப்படின்னா லெமனுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே சாட் மசாலா போடுறோம்ல, அதில் கொஞ்சம் இது இருக்கும், புளிப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போது ரெடி பண்ணிடலாம் நம்ம பிளேட். இதை மட்டும்தான் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் 2 சட்னி எடுத்து வச்சுருக்கு. ஒரு மல்லித்தழை சட்னி, அப்புறம் இன்னொன்று இனிப்பு, நம்ம புளி சட்னி, ஸ்வீட்டு புளி சட்னி. நீங்கள் அந்த ரெசிபி கூட பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம், நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அப்புறம் மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சி இருக்கும். அதனால் நான் சேவ் எடுத்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சேவ் மிக்சர் எடுத்திருக்கு. அப்புறம் பொமோகிரானட் எடுத்திருக்கு. அது நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு முறுக்கு நான் 2 டைப்பில் வாங்கினேன். நான் இதில் தான் செஞ்சேன். இது ஒரு தட்டு முறுக்கு, இன்னொன்று மசாலா தட்டு முறுக்கு. அது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இல்லை, அதனால் அது ஆட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா தட்டு முறுக்கு எடுத்துகிட்டு நான் நல்லா எடுத்து போட்டிருக்கோம். லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஒவ்வொன்றா கூட செய்யலாம். ஒவ்வொன்றா பண்ண போனால் ரொம்ப லேட் ஆகிடும். இது ஈஸி. உங்களுக்கு தட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சைட்லேருந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதனால் இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு மேலே பண்ணிங்கன்னா அது கூட இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வரும். அதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அது இன்னொரு சைஸ் தட்டு முறுக்கு பெருசு இருக்கும்ல, அதில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு முறுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி சட்னி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி போடும். ஸ்வீட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே இதில் டேஸ்ட் கிடைக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கில் சால்ட் இருக்கும். அதனால் எல்லாமே டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி என்னோடய சேனலுக்குள்ளே ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம சிம்பிளான ரெசிபி எப்படி டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. நம்ம பீட்ரூட், கேரட் எல்லாமே இருக்கும்ல, அதனால ஹெல்தி தான். ஸ்நாக்ஸும் உங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செய்யலாம். வீட்டில் சின்னதாக பார்ட்டி கெட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டார்டர்ஸ்க்காக வச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்தி இருக்கும், அப்புறம் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சட்னி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் சட்னி மல்லித்தழை போட்டிருக்கு. அப்புறம் இன்னொன்று இனிப்பு சட்னி போட்டிருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும்
மேலே நான் வந்து க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ சேவ் மிக்சர் போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி சேவ் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட இன்னும் தின்னாக கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் பொமோகிரானேட் பண்ண போகிறோம் ஆட். இது 2 போட்டாச்சுன்னா நல்லா க்ரன்ச்சி இருக்கும். பொமோகிரானேட் போட்டுட்டு நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக ஒரு கொஞ்சம் மல்லித்தழை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டு முறுக்கி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இஃப்தார் பார்ட்டியில் இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராக வந்துடும். உங்களுக்கு ஒரு சாட் ரெசிபி கிடச்சிரும். நாங்கள் இது இஃப்தாரில் தான் செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹெல்தி கூட தான் இது. நீங்கள் செய்யலாம். பார்க்குறதுக்கு கூட கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லா டேஸ்ட் ஒரே பிளேட்டில் உங்களுக்கு வந்து கிடைச்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டெம்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி சிம்பிள் ரெசிபி பார்க்குறதுக்காக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. அப்போ தான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த தட்டு முறுக்கு வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சட்னி கூட வீட்டில் செஞ்சு அடிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெடிமேடாக வெளியே கிடச்சிதுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூட காட்டுறேன். ஒரு தட்டு முறுக்கு எடுத்த உடனே பாருங்கள் எல்லா பொருளும் ஒட்டுக்கா வந்துடுச்சு. அதனால் நீங்கள் எப்படி செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.